நான் யார் என்று உனக்கு புரியவில்லையா? உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் முட்டத்தூர் ஜமீன் சந்திரசேகரன். இது தொட்டு தாலி கட்ட கணவன் நீதானா? ஐயா, என்ன தொட்டு தாலி கட்ட கணவன் எப்படி இருப்பார் தெரியுமா? முட்டத்தூர் ஜமீன் தான். அவ்வளோ ஒரு அழகா இருப்பார். அவ்வளோ ஒரு அழகா இருப்பார் கணவர். மருதேவி, நீ சந்தேகப்படுவது ஒரு விதத்தில் நியாயம் தான். ஏனென்றால் அழகான தோற்றத்தை உடைய கணவன் இவன் தான் கணவன் என்று உரைக்கின்றாய் என்று சந்தேகப்படுகிறாய். மருதேவி, அங்கு நடந்தவற்றை விளக்கமாக கூறுகிறேன். உடன் விடைபெற்றுக் கொண்டு நேர்மலையாக சென்றோம் அல்லவா? அந்த குருவிற்கு பணிவிடைகள் பல செய்து மந்திர தந்திரம் கற்க வேண்டும் என்றால் ஆண்டுகள் பல உண்டு ஓடிவிடும். ஆகையால் அந்த குருவானவன்
இந்த மந்திரக்கோளுக்கு எங்களை காவலாக வைத்துவிட்டு நீராட சென்றான். இதான் தகுந்த சமயம் என்று இந்த மந்திரக்கோளை களவாடினேன். இதில் என் கரம் பட்டவுடனே என்னுடைய தோற்றம் இப்படி விகாரமாக மாறிவிட்டது. ஐயா, நீங்க 1000 தான் எடுத்து விட்டாலும் நீதான் என்ன தொட்டத்தை கட்ட கணவர் என்றார். எனக்கு ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. மருதேவி, நமக்கோ திருமணம் நடந்து 21 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த 21 ஆண்டு வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். நீ முட்டட்டுமா மருதேவி? உன்னலில் போட்டு ஏற்பட்டது தெரியுமா? நமக்கோ திருமணம் நடந்து பல ஆண்டுகள் முன்னோடி விட்டது. இல்லை செல்வம் இல்லை என்ற கோபத்திலே யாருமே தன் தமிழ் கோட்டைக்கு சுற்றி இருக்கக்கூடிய பாமர மக்கள் இல்லை செல்வங்களை பெற்றுக் கொள்ளக் கூடாது, படிப்பது என்பதே இருக்கக்கூடாது. அத்தனை பாமர மக்களும் எனக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது என்று சில ஆலயங்களை இடித்து தரமட்டமாக்கினேன், சில ஆலயங்களை இழுத்து பூட்டினேன். இப்பொழுதுதான் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாயே, இன்று முதல் சட்டத்தை மாற்றி வைக்கின்றேன். அனைத்து பாமர மக்களும் தெய்வ வழிபாடு தொடங்கலாம். நாமும் நம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். ஏற்பாடு சுத்தம் செய்து படையல் கொட்டி ஏற்பாடாகட்டும்.